Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த வருஷத்தின் இந்த கடைசி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவர் மிகவும் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளோ இரக்கம், கிருபை, தயவு, அனுக்கிரகம், ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆயுள், சமாதானம், சந்தோஷம், ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி, அபிஷேகம், கிருபை, வரங்கள், எவ்வளவோ நன்மைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார், ஆதரித்தார், நன்மைகள் செய்தார், நலமாக நடத்தினார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாள் தான் இது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவர் இந்த நாளெல்லாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் உள்ளத்திலிருந்து அவரை துதிக்க போகிறோம். வரப்போகிற வருஷத்தில் கர்த்தர் நம்மை நடத்தும்படி வரப்போகிற ஆண்டையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபை எவ்வளவு மேலானது. இந்த வருஷமெல்லாம் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். போதுமானவராய் இருந்தீரப்பா. எங்களை தேற்றினீர், ஆற்றினீர், வழி நடத்தினீர், நன்மைகளை செய்தீர், போஷித்தீர், உடுத்துவித்தீர். குடும்பத்திற்கு நிழலாயிருந்து குடும்பத்தை காத்து கொண்டீர். பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை உமக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை தேவன் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இணைப்பில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தில் நன்றியோடு உம்மை துதித்து புதிய ஆண்டுக்கு ஆயத்தமாக கர்த்தர் அனுக்கிரகமும் கிருபையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் துதித்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை மனதார ஸ்தோத்திரிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுங்கள், ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துவார். இதுவரை பாதுகாத்த நம் தேவன் இனியும் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஹல்லேலூயா. என் வாழ்வில் என்றுமே நன்மை செய்திடும் ஜீவ தேவனே ஸ்தோத்திரம். என் வாழ்வில் என்றுமே நன்மை செய்திடும் ஜீவதேவனே ஸ்தோத்திரம். உம்மை பாடி பாடி நான் என்றும் போற்றுவேன் தூயரேசுவே ஸ்தோத்திரம். என் வாழ்வில் என்றுமே நன்மை செய்திடும் ஜீவதேவனே ஸ்தோத்திரம். உம்மை பாடி பாடி நான் என்றும் போற்றுவேன் தூயரேசுவே ஸ்தோத்திரம். நீ போதும், நீ போதும், உம் அன்பு என்று போதும். நீர் என்றும் நல்லவர், சர்வ வல்லவர், உம் அன்பு எனக்கு போதும். நீ போதும், நீ போதும், உம் அன்பு என்று போதும். நீர் என்றும் நல்லவர், சர்வ வல்லவர், உம் அன்பு எனக்கு போதும். என் வாழ்வில் என்பதை நன்மை செய்திடும் ஜீவதேவனே ஸ்தோத்திரம். உம்மை பாடி பாடி நான் என்று போற்றுவேன் தூயரேசுவே ஸ்தோத்திரம். நீ தாங்கும், என்னை தாங்கும், உன் கிருபை கொண்டு என்னை தாங்கும். நீர் என்று பெரியவர், மகிமைக்குரியவர். உன் கிருபை எனக்கு போதுமானவரே. நீ தாங்கும், என்னை தாங்கும், உன் கிருபை கொண்டு தாங்கும். நீர் என்றும் பெரியவர், மகிமைக்குரியவர். உன் கிருபை எனக்கு போதும். நீ தாங்கும், என்னை தாங்கும், உன் கிருபை கொண்டு தாங்கும். நீர் என்றும் பெரியவர், மகிமைக்குரியவர். உன் கிருபை எனக்கு போதும். என் வாழ்வில் என்றுமே நன்மை செய்திடும் ஜீவதேவனே ஸ்தோத்திரம். உம்மை பாடி பாடி நான் என்றும் போற்றுவேன் தூயரேசுவே ஸ்தோத்திரம். என் வாழ்வில் என்றுமே நன்மை செய்திடும் ஜீவதேவனே ஸ்தோத்திரம். உம்மை பாடி பாடி நான் என்றும் போற்றுவேன் தூயரேசுவே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் நீ நன்மைகள் செய்தீர்.
நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வந்தது, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கம், உம்முடைய சகாயம், உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களை தாங்கி நடத்தினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து நம்ம இன்னொரு வருஷத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற நாட்கள். நீங்களும் இந்த நாட்களில் உபவாசத்தோடு கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஓரிரு நாட்களில் புது வருஷத்திற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சில வசனங்கள் மூலமாய் நாம் தியானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு தரிசனமாய் இதை கொடுத்தார். ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை நான் பார்த்து திகைத்து எழுந்தேன். அந்த சொப்பனத்திலே வாலிபர்கள் எல்லாரும் வரிசையாய் நிற்கிறார்கள். அந்த வரிசையில் எங்கள் பிள்ளைகளும் நிற்கிறார்கள். வாலிபர்கள் எல்லாம் திடகாத்திரமான வாலிபர்கள், அழகான வாலிபர்கள் நிற்கிறார்கள். வாலிப பெண்கள் எல்லாரும் வரிசையாய் நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் கைகள் பின்னாக கட்டப்பட்டது போல சிறை கைதிகளைப் போல நிற்கிறார்கள். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு பெரிய அந்தகார சேனை இறங்கி வந்து இவர்கள் எல்லாரையும் சங்காரம் பண்ணு என்று சொல்லுகிறது போல ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அவ்வளவுதான், துடித்து எழுந்தேன். ஐயோ தெய்வமே, அந்த சொப்பனம் இன்றைக்கும் எனக்கு மறக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், பயங்கரமான அந்தகார கிரியைகள் அடுத்த தலைமுறை வாலிபர்கள் எழும்ப முடியாதபடி அவர்களை தாக்குவதற்கும் அவர்களோடு போராடுவதற்கும் எழும்பி நிற்கிறது. இந்த வானத்தில் பார்க்கும் பொழுது கூட்டம் கூட்டமாய் அந்தகார கிரியைகள் அப்படியே இறங்கி வருகிறதை கண்களால் பார்த்தேன். உடைந்து போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லும் என்று சொன்ன பொழுதுதான் திறப்பில் நிற்பதற்கு ஒரு சேனையை நீர் எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற நீங்கள் கொஞ்சம் ஜனங்களாக இருக்கலாம். எனக்கு அதை குறித்தெல்லாம் கவலை இல்லை. ஆண்டவர் சொன்னார், பூமியிலே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்பேன். 1000 பேர் ஒருமனம் இல்லாமல் ஜெபிக்கிறதை விட 5 பேர் ஒருமனதோடு கூட ஜெபித்தார் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதன் பிறகுதான் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை துவங்கினோம். ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறார். அநேக வாலிபர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை இந்த நாட்களில் கண்டு கொண்டிருக்கிறோம். வாலிபர்கள் கர்த்தருக்குள் படிப்படியாய் நகர்ந்து வருகிறதை அநேகருடைய சாட்சியின் மூலமாய் கேட்கிறேன். பல தாய்மார்கள் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். முன்பை விட என் பிள்ளையின் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கிறது, ஜெபிக்கிறான், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான், வேதத்தை வாசிக்கிறாள், இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த சாட்சிகள் தான் இந்த வரப்போகிற வருஷத்திலும் இந்த ஜெபத்தை தொடருவதற்கு எங்களை உந்தி தள்ளுகிறது. இதில் உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது. நீங்களும் எங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் இணைந்து கொள்கிறீர்கள், ஊக்கமாய் ஜெபிக்கிறீர்கள். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். பெரிய எழுப்புதலை காணும் வரைக்கும் இந்த ஜெபத்தை நிறுத்தாத நாம் தொடருவோம். சரி, ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய அந்திய காலத்திலே. அப்படி ஆசீர்வதித்த பொழுது அவர் சொன்ன ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 48ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்கலாம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். கூடவே சொல்லுகிறார், என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்கள் வழிபட்டு வணங்கிய தேவன். தேவ பக்தி
எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகிறது பாருங்கள். யாக்கோபு சொல்கிறார், என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்கள் வழிபட்டு வணங்கிய தேவன். அப்படி என்றால் ஆபிரகாம் பக்தியாய் வழிபட்டு வணங்கினார், ஈசாக்கு பக்தியாய் வழிபட்டு வணங்கினார், யாக்கோபு பக்தியாய் வழிபட்டு வணங்கினார். இப்பொழுது யோசேப்பு பக்தியாய் வழிபட்டு வணங்குகிறான். அவனுடைய பிள்ளைகளும் அதே போல பக்தியாய் தேவனை வழிபட்டு வணங்க வேண்டும் என்று யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கூடவே சொல்லுகிறார், தன் வாழ்வில் தேவன் செய்த 2 காரியங்கள். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கு என்னை ஆதரித்து வந்த தேவன். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள். இந்த வருஷத்தின் கடைசியில் இருக்கிறீர்களே, நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கு ஒரு தேவன் உங்களை ஆதரித்து வந்தார். நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் தவறவில்லை, ஒரு நாள் கூட உங்களை கைவிடவில்லை, ஒரு நாள் கூட உங்களை விட்டு விலகவில்லை, ஆதரித்து வந்தார். கூடவே வசனம் சொல்லுகிறது, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆதரித்தார், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்டார். அதே தேவன் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புக்குள் இருந்த அதே பக்தி பிள்ளைகளுக்கு வரும்படி யாக்கோபு எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல நீங்கள் கர்த்தரை துதிக்கப் போகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிறீர்கள். இணைந்து கொள்ளலாமா? We are going to thank God and we are going to release God's blessings upon our children and upon our generation. Let's pray. எங்கள் அன்பான தகப்பனே, அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அம்மை துதிக்கிறோம் ராஜா, அப்பாமை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வருடமெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே மகிமையாய் வழி நடத்தினீரே. வல்லமையுள்ள தேவன், மகிமையான காரியங்களை அடுத்த தலைமுறையிற்கு நீ செய்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தவறாது நடந்த ஆண்டவர் இந்த ஜெபங்களுக்காக, அப்பா நம்பிக்கையோடு கலந்து கொண்ட மக்களுக்காக, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக, ஏறெடுத்த கண்ணீரின் விண்ணப்பங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றிப்பா, இரக்கங்களுக்காய் நன்றிப்பா. சந்ததியர் மேல நீர் வைத்திருக்கிற பாரத்திற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆண்டவரே ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை அப்பா எங்கள் பிள்ளைகள் தலையில வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. அப்பா, அவர்களை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ பெருகுவாய் என்ற வார்த்தையை ஆண்டவரே ஒவ்வொரு மகன் மேல மகள் மேல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல வைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை சந்ததியர் மேல வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நீங்க ஆண்டவரே ஒரு மகனையும் ஒரு மகளை விடாது ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம் பக்கமாய் உம்முடைய அன்பின் கயிற்றுக்குள்ள அப்பா நீங்க இழுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே பக்தியாய் ஆண்டவரே உம்மை சேவிக்கிற ஆண்டவரே தலைமுறையினராய் மாற்றுங்கப்பா. ஆபிரகாமின் அந்த பக்தி எங்கள் பிள்ளைகள் மேல வரட்டும் ராஜா. அந்த விசுவாசம் எங்கள் பிள்ளைகள் மேல வரட்டும் ஐயா. அப்பா, ஈசாக்குடைய அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் பிள்ளைகள் மேல வரட்டும் தகப்பனே. அப்பா, உம்முடைய கரங்களில் யாக்கோபை போல எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை இரட்டிப்பான நன்மைகளை சுதந்தரிப்பார்களாக ராஜா. அப்பா, யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் தலையில இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. அவன் எப்படி ஆண்டவரே கனிதரும் செடியாய் இருந்தாரோ ஆண்டவரே அதே போல ஆண்டவரே எங்கள் தகப்பனே அப்பா எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குள் வேறுபற்ற வேரூன்ற கிருபைகளை ஆண்டவரே நீங்க வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உமக்குள்ளாக நாங்கள் ஊன்ற கட்டுகிறோம்ப்பா. உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் தலையின் மேல இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாகப்பா, செழிப்பார்களாகப்பா. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு ஆண்டவரே அப்பா நீடித்த ஆயுசு நாட்களை பிள்ளைகள் மேல வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனே, அப்பா அவர்களுடைய பக்தியை வைத்த எங்கள் தேவனே, அப்பா வருகிற நாட்களில் இன்னும் எங்கள் பிள்ளைகள் அதிகமாய் அப்பா உம்முடைய சத்தம் கேட்கிறவர்களாய் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் பிள்ளைகளை நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் உங்க சித்தம் செய்கிறவர்களாய் உமக்கென்று தங்களை வேறு பிரிக்கிறவர்களாய் மாற்றட்டும் ராஜா. அப்பா, நாங்கள் மாற்றங்களுக்காய் இத்தனை
நாட்கள் ஜெபித்து வந்தோமேப்பா. இனி வருகிற நாட்களில் எங்கள் கண்கள் மாற்றங்களை காணட்டும் ஐயா. எங்கள் செவிகள் சாட்சிகளை கேட்கட்டும் ராஜா. ஜீவனுள்ள சாட்சிகள் வருகிற ஆண்டுகள்ல நாங்கள் கேட்க வேண்டும் தகப்பனே, கேட்க வேண்டும் தகப்பனே. அப்பா, நீங்க கிரியை செய்யத்தான் போறீங்கப்பா. பெரிய காரியங்களை நீங்க செய்யத்தான் போறீங்க. இந்த ஜெபங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு மகன் வாழ்க்கையும் மகள் வாழ்க்கையும் அசைக்கத்தான் போகிறது தகப்பனே, அசைக்கத்தான் போகிறதுப்பா. நாங்கள் மாற்றத்தை பார்த்தே தீருவோம் தகப்பனே. நீங்க அப்படியே செய்யத்தான் போறீங்கப்பா. எத்தனையோ கண்ணீரின் ஜெபங்கள் உங்க கரத்துல இருக்கே தகப்பனே. வரும் நாட்களில் அது பதில்களாய் மாறுகிறதற்காக பக்தி உள்ள ஆண்டவரே ஆசீர்வாதமான கர்த்தருக்கு பிரியமான ஒரு சந்ததி எழும்ப போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள சீல் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. சத்துரு தொடாதபடிக்கு வேலி அடைக்கிறோம். எங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களை சத்துரு தொடாதபடிக்கு ராஜா இயேசுவின் நாமத்தினால சீல் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை அப்பா நீங்க பாதுகாத்து அப்பா உம்முடைய வழி நடத்துதல்படி அவர்களை வழி நடத்த போகிறதற்காக நன்றி தகப்பனே. பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதித்து வழி நடத்துகிற எங்கள் தேவன் இனியும் ஆண்டவரே நீங்கள் நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சகல துதி கனம் மகிமையாவும் ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியே கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்த தேவன் நம்மை வருகிற நாட்களில் நிச்சயமாய் நடத்துவார். சந்ததியை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படி ஒரு பாடலை பாட போகிறோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். யெகோவா நிசி என் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென், ஆமென். மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உங்க கிருபை எங்களை விட்டு விலகாதப்பா. உங்க சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராத ஆண்டவரே. நீங்க கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்காக நன்றியோடு உங்களை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வேதம் பலவிதமான புதிய துவக்கங்களை சொல்லுகிறது. வேதத்தில் பல காரியங்களை கர்த்தர் புதிதாய் துவக்கி இருக்கிறார். ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைத்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாயிருந்தது. கர்த்தர் அழகாக சிருஷ்டித்தார். ஒரு புது துவக்கம். மக்கள் எல்லாரும் பாவம் செய்தார்கள். வெள்ளம் வந்தது. கர்த்தர் உலகத்தை அழித்தார். ஆனால் ஒரு குடும்பத்தை வைத்து இன்னொரு புது துவக்கத்தை கொடுத்தார். இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்களை விடுவித்து புது துவக்கத்தை கொடுத்தார். இந்த புது துவக்கம் வருவதற்கு முன்பதாக
மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபித்த ஒரு ஜெபத்தை வாசிக்க போகிறோம். புது ஆண்டை துவங்குவதற்கு முன்பதாக நாமும் அதே ஜெபத்தை செய்ய போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எவ்வளோ அற்புதமான ஒரு வேத பகுதி பாருங்கள். மோசே ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார்? ஆண்டவரே, வசனம் 12 துவங்குகிறது. 12 வாசியுங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்திரளும் என்றான். இவ்வளோ பெரிய தேவன் எங்களை நடத்தி கொண்டு போகிறீர். நான் உம்மை குறித்து அறிந்தது கொஞ்சம், உம்முடைய வழிகளை நான் அறிந்திருக்கிறதும் கொஞ்சம். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்றால் 2 காரியத்தை எனக்கு செய்யும். 1, நான் உம்மை அறிய வேண்டும். 2, உம்முடைய வழிகளை நான் அறிய வேண்டும். 3, எனக்கு இன்னும் கிருபை வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர், எனக்கு இன்னும் கிருபை வேண்டும். சொல்லிவிட்டு 14வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். உடனே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை அனுப்பாதிரும். 3 காரியங்களை கேட்கிறார். உம்மை அறிய வேண்டும், உம் வழிகளை அறிய வேண்டும், உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுத்து அருமையாய் அழைத்து செல்கிறார். 40 ஆண்டுகள் கர்த்தருடைய சமூகம் முன் சென்றது. இந்த புதிய வருடத்தை துவக்குவதற்கு முன்பதாக நீங்கள் 3 காரியங்களை ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நான் உம்மை அறிய வேண்டும், உம்முடைய வழிகளை அறிந்து உங்கள் வழியில் நடக்கணும். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட வாலிப பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் விசேஷமாய் சொல்லி ஜெபியுங்கள். உம்மை அறிய வேண்டும், உம்முடைய வழிகளை அறிய வேண்டும், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். உம்முடைய சமூகம் போகாத இடத்துக்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே, என்னை நடத்தாதிரும். வரப்போகிற புது வருஷத்தில் உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும். இதை நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை நடத்த போகிறார். ஜெபிக்கலாமா? சோதர தகப்பனே, கிருபையுள்ள எங்கள் தகப்பனே, அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. கத்தாவே, இந்த புதிய வருடத்துக்கு செல்லும் முன்பாய் கத்தாவே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் கத்தாவே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் குடும்பங்களும் ஊழியத்திலும் விசுவாச மக்களும் இந்த இணைப்பில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா உங்கள் சமூகத்தில் நிறுத்தி கத்தாவே, நாங்கள் 3 காரியங்களை உங்கள் சமூகத்தில் வாஞ்சித்து கேட்க வந்திருக்கிறோம். அப்பா உங்க வழியை கத்தாவே நீர் எங்களுக்கு அறிவிக்கும்படியாய் கேட்கிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய வழியை அறிவிங்கப்பா. உம்முடைய வழியை அறியும்படியாய் கண்கள் திறக்கப்படட்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. சந்ததிகளுடைய கண்களை திறங்க. உம்மை அறியாதபடி, உம்முடைய வழியை அறியாதபடி இருக்கிற எங்கள் குடும்பத்தில் கத்தாவே யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ, எந்தெந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ கத்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய வழியை அறியாத எல்லாருடைய கண்களும் கத்தாவே இந்த புதிய வருடத்துக்கு செல்வதற்கு முன்பாய் நீங்க திறங்க கேட்கிறோம். அதிசயங்களை, வேதத்தின் அதிசயங்களை காணும்படியாய் கண்களை திறங்க கேட்கிறோம். திறங்க தகப்பனே, அப்பா நீங்க திறங்கப்பா. செவியெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், கடின காரியங்கள் விலகட்டும் ஐயா.
இருதயம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலப்பா. உங்க வழியை அறியணும். எங்க இருதயம் உம்முடைய வழியை அறிந்ததுல செல்லணும்பா. எங்கள் பாதையெல்லாம் உம்முடைய கர்த்தாவே வழியில நடக்கும்படியாய் கண்களை திறங்க கேட்கிறோம்ப்பா. அப்பா அந்த வேளையில அப்படியாய் நீர் செய்கிறீர் என்று நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த மோசே கேட்டது போலப்பா உங்க சமூகம் வரணும்னு கேட்டாரே, அப்படியாய் எங்களுக்கு உங்க கிருபை கர்த்தாவே வேண்டும் கேட்கிறோம்ப்பா. உங்க கிருபை இருந்தா நாங்க உங்க வழியை அறிந்து கொள்ள வேண்டுமே கர்த்தாவே. உங்க கிருபை இருந்தா வழியை அறிஞ்சிருவோமே அப்பா. உங்க கிருபை இருந்தா எங்க கண்கள் திறக்கப்படணுமே கர்த்தாவே. இந்த வேளையில அப்படியா எல்லா குடும்பங்கள் மேலும் உடைய கிருபை பெருகுவதாக. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கிருபை பெருகட்டும் என்று கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிங்கப்பா. யெகோவா ஷம்மா உங்களுடைய சமூகம் முன்னால் செல்லட்டும். இந்த புதிய வருஷத்தில் செல்லும்போது அப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சந்ததிகள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இணைப்புல இணைந்து இந்த வேளையில என்னுடைய அடுத்த வருடம் எனக்கு எப்படி இருக்குமோ அந்த வருடம்லாம் இப்படி முடிந்து விட்டதே என்று யோசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்பா உங்க பிரசன்னம் உங்க சமூகம் அப்பா கர்த்தாவே என் சமூகம் முன்பாக செல்லும் சொன்னீங்களே, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களே, அதே வார்த்தையை நாங்கள் இன்னைக்கு கிளைம் பண்ணி கேட்கிறோம். உங்க சமூகம் வரணும்பா. புதிய வருஷத்துல உங்க சமூகம் கூட இருக்கணும். உங்க இளைப்பாறுதல் எல்லாரும் மேலும் இந்த நாள்ல கடந்து வரும்படியாய் நாங்கள் உம்மை அழைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளிலப்பா எப்படியாய் அந்த மகிமை கர்த்தாவே இஸ்ரவேலரோடு இருந்தது போல மோசேயோடு இருந்தது போல எங்கள் மேலும் குடும்பங்கள் மேலும் இருந்து எங்களை வழிநடத்த போறதுக்காய் உமக்கு நன்றி சோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். ஆண்டவர் அவரை அறிவை கொடுப்பார். அவருடைய வழிகளை நமக்கு காண்பிப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார். His presence will go before you. உங்களுக்கு முன்பதாக அவருடைய சமூகம் கடந்து செல்லும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனை நாம் துதிக்க போகிறோம். இந்த நாள் ஆண்டவரை துதிக்கிற ஒரு நாள். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை நாம் வாழ்த்துகிற ஒரு நாள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நாள். ஒரு பாடலை பாடி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானம் பூதலத்துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோ பூதலத்துள்ளும் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் விரோத உலகம் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகின் இசை பலவான வீணை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகின் இசை பலவான வீணை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் இந்த நாட்களில் நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. தினம் தினம் அவர் நமக்கு செய்த நன்மைகள், அனுதினமும் பாராட்டின இரக்கங்கள், கிருபைகள், தயவுகள் ஏராளம், அவைகள் தாராளம். ஆகவே நன்றியோடு இந்த நாட்களை
தேவனுக்கு துதி செலுத்துவதற்கு நியமனம் செய்யுங்கள். கர்த்தர் வருகிற நாட்களிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்று. உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருங்கள். அற்புதமான ஒரு வேத பகுதி. ஆண்டவர் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே இஸ்ரவேலருக்கு கானானை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. சுதந்திரிக்க போகிற புது ஆண்டு இந்த ஆண்டை போல இராது, இதை விட மேன்மையாயிருக்கும். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டும் புது கிருபைகளை கொடுத்துதான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துகிறார். நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்த இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ கடினமான பாதைகள் நடந்து வந்தோம், கடந்து வந்தோம். ஆனால் ஆண்டவர் தரப்போகிற புது இந்த வருஷத்திலே 5 விதமான முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த 2024 கூட கர்த்தருடைய கண்கள் அப்படித்தான் வைக்கப்பட்டிருந்தது, வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை. அப்படி என்றால் வரப்போகிற 25லும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறோம். வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் அண்ட் பிளஸ்ஸிங் வி ஹேவ். ஆண்டவர் அவ்வளோ அழகாக நடத்துகிறாரா. பின்னாடி சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணுவேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன். இவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் நம்மை நடத்த ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்க வேண்டியது எவ்வளவு அவசியம் அல்லவா. அந்த தேவன் சொல்லுகிறார், ஒன்றை நான் கேட்கிறேன், உன் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமல் இருக்கும்படி எச்சரிக்கையார்கள். இந்த தேவனை விட்டு விலக பண்ணுகிற எந்த ஒரு காரியமும் புது வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த ஒன்றுக்கு மட்டும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த 5 ஆசீர்வாதங்களையும் உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுவார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தரின் கண்கள் வரப்போகிற வருஷத்தை விசாரிக்க போகிறது. வரப்போகிற புதிய வருஷத்தை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, சொல்லப்பட்ட அந்த விசேஷ குறிப்பை பார்த்தல் வைக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரை அற்புதமாக நடத்தினீர், குறைவின்றி நடத்தினீர், மகிமையாய் நடத்தினீர். அன்பிற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தகப்பனே, வாக்குத்தத்தங்களை உரிமையாக கொள்கிறோம் அப்பா. தகப்பனே, நான் உனக்கு சொன்னதை செய்யும்படும் கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன், நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் அப்பா. சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் என்னோடு இருப்பதற்காக, எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட்டும் ஆண்டவரே, குறைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலும் நாங்கள் பெருகும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத மழை எங்கள் குடும்பத்தில் தேவன் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விதைத்த விதைகள் எல்லாவற்றையும் 30, 60, 100 தேவன் பலன் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் அப்பா. பழைய வறட்சி எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவேன் சொல்லு தேவன். சகலவற்றையும் தேவன் புதுப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. இது சொல்லப்பட்ட 5 ஆசீர்வாதம் கர்த்தர் எங்களுக்கு நிறைவாய் கொடுக்க போவதற்காக, பரிபூர்ணமாய் கொடுக்க போவதற்காக, திருப்தியாய் கொடுக்க போவதற்காக உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் முழுமையாக சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம் அப்பா. கர்த்தர் நீ நடத்த போவதற்காக, எங்களுக்கு கொடுக்க போவதற்காக உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, உமக்கு பிடிக்காத காரியங்களாக செய்யாதபடிக்கு நாங்கள் உமக்கு பிடித்த காரியங்களை செய்ய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை எங்கள் நிரப்பும்படி செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இருதயங்கள் மாறணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமனாத காரியங்கள் செய்யாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக முழு இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்க, முழு மனதோடு கர்த்தரை சேவிக்க, முழு அன்போடு நாங்கள் உம்மை சேவிக்க அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம் அப்பா. தடைகள் எல்லாவற்றையும் விலக்குவீராக. சத்துருவின் எல்லா சூழ்ச்சிகள் விலகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருப்தியா நடத்த போவதற்காக உள்ளத்தின் ஆழத்தை நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. துதிகனமாகவே உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாக இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வரப்போகிற வருஷத்தில் நம்மை மகிமையாய் நடத்த போகிறார், அதிசயமாய் நடத்த போகிறார், அற்புதமாய் நடத்த போகிறார். விசுவாசத்தோடு கூட நீங்கள் தேவனுடைய பாதத்தில் இந்த நாட்களிலே காத்தீர்கள். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் இறுதி வரை கர்த்தருடைய கண்கள் வரப்போகிற வருஷத்தின் மேல் இருக்கும். இந்த வருஷத்தில் பல கஷ்டங்களின் வழியே நடந்து போனீர்கள். எவ்வளவோ சிரமமான சூழ்நிலைமைகள், சரீர பலவீனங்கள், வியாதிகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தில் சில பிளவுகள், பிரிவுகள், சில மரணம், இதெல்லாம் நீங்க கடந்து வந்தீங்க. அதனால ஆண்டவர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இந்த வருஷத்தில் கூட துவக்கம் முதல் முடிவு வரை உன்மேல் இருந்தது மகளே. நான் தான் உன்னை நடத்தினேன். இந்த கஷ்டத்தின் பாதையில் நான் தான் கூட இருந்தேன். நீ கண்ணீரில் கடந்து சென்ற பொழுதெல்லாம் நான் உன்னை ஆதரித்தேன், நான் உன்னை தாங்கினேன். மகனே, நான் உன் குறைவுகளில் கூட இருந்தேன். வேலையை இழந்தாய், சமாதானத்தை இழந்தாய், நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கவே இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் வாக்கு தந்து நம்மை நடத்தினார் அல்லவா? வரப்போகிற புது வருஷம் நீ விட்டு வந்த எகிப்தை போல இந்த கானான் இராது என்று சொன்னார். அப்படியே தான் இருந்தது. கானான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாக இருந்தது போல 25ல் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நம்மை கலங்க பண்ணுகிறது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நம்மை உடைய பண்ணுகிறது. தேசங்களுக்கு இடையே நடக்கிற யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் நம்மை கலங்க பண்ணினாலும் ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், வரப்போகிற வருஷத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன், என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். நம்மை மட்டுமல்ல, முழு உலகத்தையும் கர்த்தர் தாங்கி நடத்துவார். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருகிற வருஷத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் திருப்தியாய் நடத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி, குடும்பத்தில் திருப்தி, கைகளின் பிரயாசங்களில் திருப்தி, ஊழியத்தில் திருப்தி, தொழிலில் திருப்தி, எல்லாவற்றிலும் ஒரு திருப்தியை நிச்சயமாய் தருவார். அந்த தேவன்
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார். இன்னும் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், நம் உள்ளத்தை உடைக்கிற நிகழ்வுகள், எத்தனையோ மரண ஓலங்கள், யுத்தங்களின் சத்தங்கள், அழிவுகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இருதயம் கதறுகிறது. யார் இந்த லாஸ்ட் டேஸ் என்று தான் நாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். சரி, நமக்காக ஜெபித்தோம், இந்த உலகத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தனது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் முதலாவது 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர் ஆண்டவருக்கு போதவில்லை. அவர் என்ன செய்கிறார்? மீண்டும் 70 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவர்களை தாம் போகும் ஊர்களுக்கு, பட்டணங்களுக்கு அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்புகிறார். அதன் பொருள் என்ன? மேசியா வருவதற்கு முன்பு இப்போ 70 பேர் என்றால் அவர்கள் 35 இடங்களுக்கு கடந்து சென்று அங்கே இருக்கிற மக்களை ஆயத்தப்படுத்தி மேசியா வரப்போகிறார், இரட்சகர் வரப்போகிறார் என்று ஜனங்களை ஆயத்தப்படுத்தி இருந்திருப்பார்கள். அல்லது அவர்களையே நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லியிருப்பார். ஏனெனில் பின் வசனங்களை நீங்கள் வாசித்தால் அது தெளிவாய் தெரியும். 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை நோக்கி வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இதுதான் இன்றைய நிலைமை. ஒரு சபையில் 1000 பேர் இருக்கார்கள் என்றால் நன்றாய் ஊழியம் செய்கிறவர்கள் 20 பேர் தான் ஊழியம் செய்வார்கள். மற்றவர்களெல்லாம் விசுவாசிகளாகத்தான் இருப்பார்கள். வருவார்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெறுவார்கள், போய்விடுவார்கள். முந்தைய நாட்களிலெல்லாம் புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வருவார்கள், வெள்ளிக்கிழமை காத்திருப்புக்கு வருவார்கள், சனிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு வருவார்கள், ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் ஆராதனைக்கு வருவார்கள், 2வது ஆராதனைக்கு வருவார்கள், மத்தியான வேளையில் கிராம ஊழியங்களுக்கு போவார்கள், இரவில் திரும்பி வந்து ஆராதனைக்கு வருவார்கள். இப்படித்தான் ஒரு காலத்தில் ஆவிக்குரிய அனல் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வருவதே மக்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது. இப்பொழுது மீடியா, இன்டர்நெட் இவைகளெல்லாம் மாறிவிட்டபடினால் மக்கள் வீட்டிலிருந்தே செய்திகளை கேட்கிறார்கள், அவர்கள் பலப்படுகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் எப்படி ஆண்டவரை அறிவது என்பதை விசுவாசிகள் சிந்திப்பதில்லை. அறுப்புக்கு எஜமான் என்ன சொல்லுகிறார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு 2வது வசனத்தில் சொல்லுகிறார். 3வது வசனத்தை வாசியுங்கள். புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார், கூடவே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வருஷம் எல்லாம் பல காரியங்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டோம். வரப்போகிற வருஷத்திலே அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். 2வது, இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை சுற்றியுள்ள மக்களை கர்த்தரை நடத்தும்படி நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். இந்த வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் அல்லது கொடுத்த பதில் எப்படி பெரிய அறுவடையை கொண்டு வந்தது என்று அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிக்கலாம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படி என்றால் வேண்டிக் கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள், நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். நான் என் ஆவியை ஊற்றுகிறேன். அப்பொழுது குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இது இந்த வரப்போகிற வருஷத்தில் நடக்க வேண்டும். அன்று சொன்னால அறுப்படைக்கு எஜமான் அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஜெபித்தார்கள், காத்திருந்தார்கள். முடிவு என்ன தெரியுமா? அதே அதிகாரத்தில் 41வது வசனம் வாசியுங்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். யோசித்துப்பார்கள், அந்த நாட்களில் அன்றைய காலகட்டத்தில் 3000 பேர் என்பது மிகப்பெரிய ஒரு அறுவடை. இன்னைக்கு ஒருவேளை 3 லட்சம் 3 கோடிக்கு அது சமம். அந்த ஜபம், அந்த ஆவியின் அருள் மாறி 3000 பேர் கர்த்தருடைய சபையிலே சேர்த்துக்கொள்ள வைத்ததென்றால், நாம் வாழும் காலத்தில் ஒரு எழுப்புதல் சீக்கிரம் வந்தே ஆக வேண்டும். அந்த எழுப்புதல் 2025 துவங்கியே ஆக வேண்டும். நம்முடைய கண்கள் காண அது நடக்க வேண்டும். வடகொரியாவிலே வேதத்தை வைத்திருந்த வீட்டில் உள்ள பிள்ளைகளை கொண்டு சிறையில் போடும் பொழுது 2 வயது குழந்தையும் கொண்டு சிறையில் போட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலங்களெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே 2025 ஒரு எழுப்புதலின் ஆண்டாக இருக்க வேண்டும். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் வேறு விதமாய் நடந்தாலும் தேவ ஜனங்களாகிய நீங்கள் அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது எழுப்புதல் வரும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சபைக்காக, ஆத்தும அறுவடைக்காக, ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வருஷத்தின் துவக்க நாள் முதல் ஆண்டவரே இந்த கடைசி வாரம் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வரப்போகிற புதிய வருஷத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய வருஷத்திலும் நீர் எங்களை நடத்த போகிற எல்லா பாதைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. விசேஷமா இந்த உலகத்தின் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்கள் உம்மை அறியாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் இந்த நாட்களில் ரட்சிப்பீராக. ஆண்டவரே அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே அறுப்பு மிகுதியா இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவரே இந்த மதிய நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்புங்க அப்பா. ஆண்டவரே வேண்டிக் கொள்கிற ஆட்களை எழுப்புங்க ஆண்டவரே. திறப்பில் நிற்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஜாமங்காத்து ஜெபிக்கிற ஜனங்களை இந்த நாட்களில் எழுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க ரட்சிப்பதற்கு ஆண்டவரே ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் எழும்பட்டும். மோசே திறப்பில் நின்று ஜெபித்தாரே, அப்படிப்பட்ட மோசேக்களை கர்த்தர் எழுப்புங்க அப்பா. ஒவ்வொருவரை கர்த்தர் திறப்பில் நிற்கிறவர்களாய், தேசத்திற்காய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவர்களாய் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேசத்தின் ஜனங்களுக்காய் கதறுகிறவர்களை கர்த்தாவே நீங்க இந்த நாட்களில் எழுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் இப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு நேராய் கர்த்தர் சபையை மாற்றுங்க அப்பா. ஆண்டவரே வாலிபர்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கிறவர்களாய் ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் மாற்றுங்க. சகோதரிகளை கர்த்தர் மாற்றுங்க. தாய்மார்களை கர்த்தர் மாற்றுங்க. பெண்களை கர்த்தர் மாற்றுங்க. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுங்க. சிறு பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் இந்த நாட்களில் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தாவீது சொல்கிறாரே, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை காத்து நடவாதபடியால் அந்த மனுஷர் நிமித்தம் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரை இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். புதிய வருஷத்துல ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் நீங்க எழுப்புங்க அப்பா. புறப்பட்டு போங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே புறப்பட்டு எழும்புகிறவர்களை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புவீராக.
சபை ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு ஆயத்தமாகட்டும். சபை சத்தியத்தை அறிவிக்கிறதற்கு ஆயத்தமாகட்டும். சபை ஆண்டவரே ஜனங்களை சந்திப்பதற்கு இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த கடைசி வாரம் ஆயத்தமாகிற வாதம் ஆண்டவரே, இந்த கடைசி வாரத்தில் ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. எல்லா சபைகளும் ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. வரப்போகிற புதிய வருஷத்துல ஒரு பெரிய அறுவடை வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். சபைகள் அறுவடையை காண போறதற்காய் ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டுகள் விதைத்த எல்லா விதைகளுக்கும் ஆண்டவரே ஒரு அறுப்பை கத்த நீங்க கட்டளையிட போறதற்காய் ஸ்தோத்திரம். வசனம் என்கிற விதை விதைக்கப்பட்டிருக்கிறது, சத்தியம் என்கிற விதை விதைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. எல்லா விதைகளுக்கும் ஒரு அறுவடையின் ஆண்டாக இந்த புதிய ஆண்டு இருக்க போறதற்காய் நன்றி அப்பா. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். திரள் கூட்டமான ஜனங்கள் சபையை நோக்கி ஓடி வர போகிறார்கள். ஆண்டவரே, கூட்டம் கூட்டமாய் கொத்து கொத்தாக அநேக வாலிபர்களை கத்த சந்திக்க போகிறீர் அப்பா. தேச எங்கிலும் வாலிபர்கள் ஆண்டவரே உம் அண்டை வரப்போகிறார்கள். தெருக்களிலே வேதத்தை தூக்கி சுமந்து வருகிற ஜனங்களை கத்த நீங்க கொண்டு வர போறீங்க ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும், எல்லா தெருக்களிலும், எல்லா பட்டணங்களிலும் கர்த்தரை சேவிக்கிற ஒரு ஜனம் எழும்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் கண்கள் காண போகிறது அப்பா. வருகிற புதிய வருஷம் ஒரு எழுப்புதலின் ஆண்டா இருக்க போகிறது. வர புதிய வருஷத்துல அநேகரை தேவனண்டை திருப்புகிற ஆண்டா இருக்க போகிறது. கூட்டம் கூட்டமாய் சபைகள் நிரம்ப போகிறது. திரளாய் ஜனங்கள் ஆத்துமாக்களினால் சபைகளை கர்த்தர் ஒரு பெரிய அறுவடைக்கு நேராய் எல்லா சபைகள் நிரப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். எண்ணிக்கையில சபைகள் வளர போகிறது. ஆவிக்குரிய தரத்தில் எல்லா சபைகளும் வளர போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆதி நாட்களை போல 3000 பேர் 5000 பேர் என அநேக ஜனங்களை நீங்க ரட்சிக்க போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாலிபர்கள் தரிசனங்களை பார்க்கட்டும், சிறு பிள்ளைகள் தரிசனங்களை பார்க்கட்டும். ஆதி நாட்கள் நடந்த, அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த எல்லா அற்புத அடையாளங்களும் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களை கொண்டு கத்த செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெரிய அறுவடைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற வார்த்தையின்படி எங்க தேசத்துல ஒரு அறுப்பு காலம் உண்டாகட்டும். எங்க ஊழியத்துல அநேக அறுப்புகளை நாங்கள் பார்க்கிற வருஷமாய் இந்த வருஷத்தை கத்த நீங்க மாற்ற போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே உயர்ந்து இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? முழு உலகத்திலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய அருள்மாறி ஊற்றப்பட்டு உலகமெல்லாம் சமாதானமும் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலும் வரப்போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. Thank you Father. கடைசியாக நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். இந்த வருஷத்தில் எத்தனையோ ஜெபங்களை உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். இந்த கடைசி ஜெபம் நீங்கள் பைபிள் கால்ஸ் ஊழியத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறீர்கள். உங்களில் அநேகர் இந்த ஊழியத்திற்காக ஏற்கனவே ஜெபிக்கிறீர்கள், இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள். இங்கே இருக்கிற முழு நேர ஊழியர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் மற்றும் இந்த ஊழியத்தின் தேவைகள், இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற திட்டங்கள், கர்த்தருடைய எதிர்பார்ப்புகள், இவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து தேவன் நடத்த வேண்டும். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தில் இருக்கிற உங்களோடு கூட நாங்களும் இணைந்து கொள்கிறோம். லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் பைபிள் கால்ஸ் மினிஸ்ட்ரி. தேங்க் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Father. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. Yes Father. இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தருகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களை கொடுத்து தரிசனங்களை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நேசித்து தேவன் செய்து வருகிற மகா பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவரே, அநேக இருளில் இருக்கிற குடும்பங்களே ஆண்டவரே ரட்சிப்பதற்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே தேவன் தாமே பயன்படுத்தி வருகிற இந்த பைபிள் கால்ஸ் ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பைபிள் கால்ஸ் மூலமாக ஆண்டவரே வெளியிடப்படுகிற செய்திகள் மூலமாக ஆண்டவரே ஜெபங்கள் மூலமாக
மூலமாக ஆண்டவரே, சாட்சிகள் மூலமாக ஆண்டவரே, புத்தகங்கள் மூலமாக ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை அறிந்து வருகிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்களே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, எல்லா நாடுகளிலிருந்தும் ஆண்டவரே, எல்லா மக்களுடைய சாட்சிகளை கேட்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக குடும்பங்களில் இருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை ஆண்டவரே, கட்டுகளிலிருந்து விடுதலை, எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை இந்த நாட்களில் தந்து வருகிற ஒரு மகா பெரிய தயவுக்கா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பைபிள் கால்ஸ் ஊழியத்தை தேவன் தாமே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியத்தை செய்கிற அன்பு போதகருக்காக, போதகர் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாரமான ஊழியங்களே ஆண்டவரே, ஆண்டவரே பாரத்தோடு செய்து வருகிற ஆண்டவரே இந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழு நேரமாக, பகுதி நேரமாக இந்த ஊழியத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே வெளியிடப்படுகிற யூடியூப் மூலமாக வெளியிடப்படுகிற செய்திகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த யூடியூப் மூலமாக செய்திகளை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய நாட்டிலும் அல்ல, பல நாடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த செய்திகளை பார்க்கிறார்களே, அந்த மக்களுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கிறதே ஆண்டவரே. அநேக சாட்சிகளை எழுதி அனுப்புகிறார்களே ஆண்டவரே. அநேக கேன்சரிலிருந்து விடுதலை, அநேக போராட்டங்களிலிருந்து விடுதலை, அநேக கட்டுகளிலிருந்து விடுதலை, வேலையில்லாத திண்டாட்டங்கள் மூலமாக விடுதலை, அநேக நாடுகளிலிருந்து நாடுகளுக்கு பிஆர் மூலமாக அப்ளை பண்ணவர்களுக்கு எல்லா ஆண்டவரே ஜெபங்களை கேட்டு தேவன் பதில் செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பைபிள் கால்ஸ் மூலமாக வெளியிடப்படுகிற அநேக புத்தகங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எழுத்து மூலமாக ஆண்டவரே ஆண்டவரே இந்த புத்தகங்களை படிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்து வருகிற மகா பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே அநேக குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்காக எழுதி அனுப்பப்படுகிற சாட்சிகள் ஏராளமாக இருக்கிறது ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் விடுதலை ஆகிறார்களே, அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து வருகிறார்கள், அநேக பிள்ளைகளுடைய படிப்பின் மூலமாக இருக்கிற மந்த நிலைமைகள் எல்லாம் மாறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலத்தில் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், ஒரு யோசுவாவை போல, ஒரு தாவீதை போல, ஒரு தானியேலை போல இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேசத்தை கலக்கிற மக்களாய் மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையினுடைய எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த பைபிள் கால்ஸ் மூலமாக நடந்து வருகிற பைபிள் சென்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் அந்த சென்டர் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய பண தேவைகள், பொருளாதார தேவைகளை ஆண்டவரே அநேகர் ஜெபிக்கிறார்களே, அநேகர் கொடுக்கிறார்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் இணைந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற மக்களுக்காக, கொடுக்கிற மக்களுக்காக, தாங்குகிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பங்களும் தலைமுறைகளும் வருங்கால தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே எங்கள் போதகருக்காக, போதகர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முழு ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே இவளை ஆசீர்வதிப்பீராக. ஐபிசி மூலமாக படிக்கிற குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சென்டர் மூலமாக படிக்கிறார்களே, ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல படிக்கிற குடும்பங்களை கூட நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பைபிள் கால் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் வருகிற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த நாளில் ஆண்டவரே. இந்த பகல் வேளையில் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கெங்க இருந்தோ ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தினுடைய மூலமாக ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே கர்த்தர் தேவன் தாமே இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தியும் கருத்துக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காய் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம்பா, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷமெல்லாம் நடத்தினீர், எவ்வளோ பலன் கொடுத்து உடைய ஊழியத்தை செய்ய வைத்தீர், அதற்காய் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த ஊழியத்தை நீங்கள் நேசித்து இந்த ஆண்டு முழுவதும் நடந்த இந்த ஆன்லைன் ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கு மனதார நான் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களில் அநேகர் எங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறீர்கள். ரியலி ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு யூ. அதே போல் உங்களில் அநேகர் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள். சிறிதோ ஏதோ ஒரு சிறிய தொகையோ சற்று பெரிதோ கொடுத்து உண்மையாக இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குகிறதுனால் உங்களுக்காகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். கர்த்தர் இந்த வரப்போகிற புது வருஷத்தை உங்களுக்கு நிச்சயமாகவே
ஆசீர்வாதமான வருஷமாய் மாற்றி கொடுப்பார். மனதார உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு சின்ன வேத பகுதியை மாத்திரம் நாம் இணைந்து வாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இன்றைய ஜெபத்தை, இந்த வருஷத்தின் இந்த கடைசி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை நாம் முடிக்கப் போகிறோம். 103 சங்கீதம் 1-13 வரைக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வல்லவேது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு இப்படித்தான் இறங்கி 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 நன்மை செய்தார். எல்லாரும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரை, இந்த வருஷம் முழுவதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் எங்களுக்கு இறங்கி நீர் பாராட்டின சகல தயவுக்காய், சகல இரக்கத்துக்காய், சகல அனுக்கிரகத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறீர்கள், உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வருஷம், இந்த 24வது வருஷம் எங்களை நடத்தினது போலவே வரப்போகிற 25லும் எங்களை நடத்த போகிறதற்காய் நன்றி. நீங்கள் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் சமூகம் எங்கள் முன் செல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உம்முடைய கரம் அவர்கள் மேல் தங்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அதே போல் யூடியூப்லும் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 2025 உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிளஸ்ஸடியராக இருக்கட்டும் ஆண்டவரே. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்ற வார்த்தையின்படி உலகத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் உம்மை நம்புகிற ஜனங்களை நீர் ஆதரிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உலக சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்கிறோம். உலகத்திலே சமாதானம் உண்டாகட்டும், நாடுகளுக்கு இடையே சமாதானம் உண்டாகட்டும், தேசங்களுக்கு இடையே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. யுத்தங்கள் ஓய்வதாக ஆண்டவரே, ஜனங்களுக்கு இடையில இருக்கிற கலகங்கள் மாறுவதாக ஆண்டவரே, தீங்குகள் குறைவதாக, இயற்கை சீற்றத்தினால் உண்டான சீரழிவுகள் எல்லாம் அந்த வரப்போகிற வருஷத்தில் நிறுத்துங்க ஆண்டவரே. ஆத்துமாக்கள் உடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறதுனால ஆண்டவரே, ஆத்துமாக்கள் அழியக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த வருஷம் எல்லாம் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உடைய பிள்ளைகளை உம்முடைய அடியாள் உம்முடைய சன்னிதானத்தில் நின்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வாலாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக, பூமியிலே மேன்மையாய் வைப்பீராக. தேவனாகிய கர்த்தர் நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுங்கப்பா. உங்களுக்கு நன்றி. உங்கள் ஆசீர்வாத நிறைவோடு கூட உங்கள் ஜனங்களை புது வருஷத்துக்குள்ளே நடத்தி செல்லுங்கப்பா. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம எல்லாரையும் நடத்தினார், உங்கள் குடும்பத்தை நடத்தினார். வரப்போகிற வருஷம் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தின் வருஷமாய் இருக்கும். இந்த ஊழியத்தை நேசிக்கிற உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை நடத்துவார், நித்தமும் நடத்துவார், அருமையாய் நடத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார்.
மீண்டும் புது வருஷத்திலே உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். விஷ் யூ ஆல் a happy new year. அடுத்த புதிய ஆண்டில் முதல் நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.